உங்களுக்குள்ளே அநேக ஸ்தோத்திரம் வார்த்தைகளையும் தண்ணீரை நிலத்திலே ஊற்றினது போல கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ளே ஊற்றி கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் நல்ல கனிகளை விளைவித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. கனிகள்னா என்னன்னு சொல்லிட்டேன், குணம், அந்த கேரக்டர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கேரக்டர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க கடைசி வரைக்கும் நான் கல்லனாவே இருப்பேன், நான் திமிரு பிடிச்சவனாவே இருப்பேன், பொறாம பிடிச்சவனாவே இருப்பேன், கோபப்படுறவனாவே இருப்பேன், எரிஞ்சு விழுறவனாவே இருப்பேன். அது கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற முடியாது. That's not what God is expecting. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்க வேண்டிய முதல் காரியம் பரிசுத்தம், இரண்டாவது காரியம் நல்ல குணம். நல்ல குணத்தோட மட்டும் இருந்து பாருங்க, நீங்க ஆபிரகாமை போல செல்வ செழிப்போடு வாழ முடியும். அல்லேலூயா.